பெஞ்சல் புயல் கரையை கடந்தும் வலுவிழக்காத நிலையில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் மீண்டும் கனமழை தொடங்கியிருக்கிறது. அந்த காட்சிகளை காணலாம். பெஞ்சல் புயல் கரையை கடந்தும் வலுவிழக்காத நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் தற்போது விக்கிரவாண்டியில் மீண்டும் கனமழை தொடங்கியிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜோதி நரசிம்மன் வழங்க கேட்கலாம். ஜோதி நரசிம்மன், விக்கிரவாண்டியில் மீண்டும் கனமழை பெய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருக்கும் கள நிலவரங்கள் என்ன? 2 நாட்களாக தொடர்ந்து விழுப்புரத்தில் கரை கடந்த நிலையை சொல்லப்பட்டிருந்த நிலையில் அதிக கனமழையாக இருந்து வருகிறது. 370 மில்லிமீட்டர் விக்கிரவாண்டி பகுதியில் மழை பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து சித்தனி ஏரி உடைந்து திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை வழியாக தண்ணீர் பெருக்கெடுத்து விடுவதால் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. மற்றும் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இந்த போக்குவரத்து மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை நீர் இடுப்பளவு தண்ணீர் தேங்கி நிற்கும் நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கான மாற்று ஏற்பாடுகள் செய்வதற்காக வருவாய்த்துறையினர் முயன்று வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் தற்போதும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. விழுப்புரம், விக்கிரவாண்டி, மரக்காணம், மயலம், திண்டிவனம், செஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது கனமழை பெய்து வருகிறது. எல்லா இடங்களிலும் தண்ணீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள்.